ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வாழை இலையில போட்டு சாப்பிட போகிறோம். இது சட்டுன்னு செய்கிற ஒரு மட்டன் குழம்புனே சொல்லலாம். எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம மசாலா வதக்கி அரைச்சி வேலை ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கோம். ஆனால் இது வந்து நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா தான் எங்களுக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட் நான் வந்து ஒரு குக்கரை வந்து வச்சுருக்கேன். இந்த குக்கரில் வந்து நான் ஒரு 1/2 kg கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். இது மட்டனை வந்து நல்லா ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி மஞ்சத்தூளெல்லாம் போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி இப்போ வந்து இதை வந்து வேக வைக்க போகிறோம். இதை வந்து நான் பாதி வந்து பிரியாணிக்கும் பாதி தான் வந்து நான் குழம்புக்கு போட போகிறேன். அதனால் ஒரே டைமாக நான் வேக வச்சுக்கலாம் அப்படின்றதுனால நான் வேக வைக்கிறேன். உங்களுக்கு சட்டுன்னு ஆகுனா ஒரு 4 விசில் இது வெந்துடும். அப்புறம் நீங்கள் குழம்பு தாளித்து விட்டுடலாம். நீங்கள் இல்லை நான் அப்படியே ஃப்ரை பண்ணி வதக்கி வைக்கிறேன்னாலும் வைக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கறியில் வந்து கொஞ்சம் உரைக்கணும். அதனால தான் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். நான் வந்து இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குக்கர் லிட்டை மூடிடலாம். மூடிட்டு இது ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விசில் வந்துருச்சு, 4 விசில் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எடுத்து சைடில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மட்டன் குழம்பு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் 4லேருந்து 5 ஸ்பூன் இருக்கும் நான் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட கடலெண்ணெய் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனஸ், அதுக்கப்புறமா 3 லவங்கம், ஒரு பட்டை வந்து போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் சின்ன வெங்காயமும் பாதி பெரிய வெங்காயமும் அரைஞ்சி வச்சுருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், 1/2 கைப்பிடி தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது பொரிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இது கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைஞ்சி வச்ச தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையுமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இதை வந்து நான் இப்போ மூடி வச்சிடுறேன். இதுக்கு என்ன மசாலா தேவைன்னு பார்த்துடலாம். மட்டன் மசாலா 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அப்புறம் தனியாத்தூள், அப்புறம் மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வச்சுருக்கேன். இதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பத்த தேங்காய், முந்திரி, சோம்பு, பொட்டுக்கடலை. இது வந்து நீங்கள் முந்திரி வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை மட்டும் கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம விசில் வந்த மட்டனை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். மட்டன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுட்டு நம்ம இப்போது மூடி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து திறந்து கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்ச மட்டனை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதி எடுத்து வச்சாச்சு பிரியாணிக்கு, மிச்சம் இருக்கிறத நான் குழம்புக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வருது பாருங்கள். ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இப்போதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு குட்டி சொம்பு அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து கொதி வந்திருக்கு பாருங்கள். இதை கலந்து விட்டு நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. அப்படி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் இந்த சமயத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக காரத்துக்காக வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணதும் தண்ணி வந்து சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இதில் ஒரே ஒரு கல்பாசி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக அதிலே தண்ணி சேர்த்து இதிலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா ஈவனாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து சீக்கிரமே செஞ்சிடலாம் இந்த மட்டன் குழம்ப. இப்போ இதை வந்து நான் மூடி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா கடைசியாக நம்ம அந்த போட்ட மிளகாய் தூள் தேங்காய்லாம் பச்சை வாசனை போகணும். இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததும் நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் மட்டன் குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம இதை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணால் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் சப்பாத்தியோட களியோட அதுக்கப்புறமா மெயினாக இட்லி தோசையோடு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். என்னடா சும்மா சொல்கிறாலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இதை வந்து நீங்கள் பேச்சுலர்ஸ்லாம் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதை சுட சுட இட்லியோட இந்த மாதிரி தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு மொச்சக்கொட்டை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். இப்போ நான் வந்து சுட சுட இட்லி நான் சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.